கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த இரண்டாவது நாள் இந்த உபவாச ஜெபத்திற்கு கடந்து வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மறுபடியும் ஒரு விசை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே நாம் இந்த உபவாச ஜெபத்தின் ஆயத்தத்திற்காக நாம் எல்லாரும் நம்முடைய தலைகளை தாழ்த்தி நம்முடைய கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்திலே நாம் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எங்கள் நல்ல பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ஒருவரே சர்வ வல்லமையுள்ள தேவன். நீர் ஒருவரே சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் பண்ணுகிறவர். நீர் ஒருவரே மகா பரிசுத்தமுள்ள தெய்வம். எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற எங்கள் உன்னதத்தின் தேவனாகிய கர்த்தர், உம்முடைய பரிசுத்த நாமம் இந்த நாளில் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே இயேசுவே, ஹல்லேலூயா. உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல இந்த நாளிலும் இந்த இடத்திலே செய்யப்படுவதாக. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே ஆண்டுடைய கிருபை எங்கள் ஒவ்வொருவரையும் தாங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவர் மேலும் ஆண்டுடைய இரக்கம் இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய தயவு இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். இரத்த கோட்டைக்குள்ளே கர்த்தரங்களை நீர் மறைத்துக் கொள்வீராக. இயேசுவே, உம்முடைய சித்தம் செய்யத்தக்கதான நல்ல கிருபைகளை கர்த்தர் இந்த நாளில் எங்களுக்கு தருவீராக. பரிசுத்த ஆவியானவர் இந்த ஜெபத்தை கர்த்தர் எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய நல்ல ஆவியானவர் தாமே எங்களை செவ்வையான வழியிலே, சகல சத்தியத்தின் வழியிலே, நீதியின் வழியிலே, தேவனுக்கு பிரியமான வழியிலே ஆண்டவரே இந்த நாள் எங்களை நீர் நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. மாம்சத்தின் எண்ணங்கள் அல்ல, மாம்சத்தின் சிந்தைகள் அல்ல, ஆமென், ஆவிக்கேற்ற சிந்தை உள்ளவர்களாய் இந்த நாளில் இந்த ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆவிக்கேற்ற சிந்தை உள்ளவர்களாய் ஆண்டவரே நாங்கள் காணப்படுகிறதற்கு கர்த்தர் எங்களை நீர் பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருப்பதாக, உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதாக. ஆண்டவரே, இந்த ஜெபத்துடைய ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் தேவ கிருபை எங்களை அதிகமாய் தாங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே, ஹல்லேலூயா. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அன்பின் பிதாவே, இந்த ஜெபத்தை கர்த்தர் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தின் ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் நீர் நடத்தி செல்லும். நாங்கள் பாடுகிறதான பாடல்களை கர்த்தர் பிரியப்படுவீராக. நாங்கள் இந்த இடத்திலே செய்கிற ஆராதனையிலே ஆண்டவர் பிரியப்படுவீராக. நாங்கள் தியானிக்கிற வசனத்திலே கர்த்தர் நீர் பிரியப்படுவீராக. ஆண்டவரே இயேசுவே, இந்த நாள் நாங்கள் ஏறெடுக்க இருக்கிற எல்லா ஜெப குறிப்புகளையும் கர்த்தர் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் தாம் எங்களோடு கூட இருந்து என்னென்ன காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும், என்னென்ன காரியங்களுக்காக நாங்கள் வேண்டுதல் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆவியான தேவர் எங்களுக்கு நீர் போதித்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆளுகைக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். அப்பா, இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலே நாம் ஒரு சில பாடல்களை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து பாடுங்கள். கர்த்தர் நல்லவர், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கின்றார். நல்லவர், அவர் வல்லவர், அவர் அடைக்கலமானவர் என்று சொல்லி நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர்.
நம்மோடு இருக்கின்றார். நல்லவர் அவர் வல்லவர் அடைக்கலமானவர். எரிகோ போன்ற சோதனைகள் எதிரிட்டு வந்தாலும், எரிகோ போன்ற சோதனைகள் எதிரிட்டு வந்தாலும் தகர்த்திடுவார், நொறுக்கிடுவார், ஜெயத்தை தந்திடுவார், ஜெயத்தை தந்திடுவார். தகர்த்திடுவார், நொறுக்கிடுவார், ஜெயத்தை தந்திடுவார், ஜெயத்தை தந்திடுவார். சேனைகளின் தேவன் சொல்லுங்க, நம்மோடு இருக்கின்றார். நல்லவர் அவர் வல்லவர் அடைக்கலமானவர். நல்லவர் அவர் வல்லவர் அடைக்கலமானவர். சேனையின் கர்த்தரை நம்பிடுவோம், பாக்கியம் அடைந்திடுவோம். சேனையின் கர்த்தரை நம்பிடுவோம், பாக்கியம் அடைந்திடுவோம். உயர்த்திடுவார், தாங்கிடுவார், நன்மையால் நிரப்பிடுவார், நன்மையால் நிரப்பிடுவார். உயர்த்திடுவார், தாங்கிடுவார், நன்மையால் நிரப்பிடுவார், நன்மையால் நிரப்பிடுவார். சேனைகளின் தேவன் மோடு இருக்கின்றார். நல்லவர் அவர் வல்லவர் அடைக்கலமானவர். நல்லவர் அவர் வல்லவர் அடைக்கலமானவர். ஆவியின் வரத்தை நம்பிடுவார், ஆவியை பொழிந்திடுவார், ஆவியின் வரத்தை தந்திடுவார், ஆவியை பொழிந்திடுவார். விரைந்திடுவார், எழும்பிடுவாய், சீயோனில் சேர்ந்திடுவாய், சீயோனில் சேர்ந்திடுவாய். விரைந்திடுவாய், எழும்பிடுவாய், சீயோனில் சேர்ந்திடுவாய், சீயோனில் சேர்ந்திடுவாய். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். நல்லவர் அவர் வல்லவர் அடைக்கலமானவர். நல்லவர் அவர் வல்லவர் அடைக்கலமானவர். சேனைகளின் தேவன் மோடு இருக்கின்றார். நல்லவர் அவர் வல்லவர் அடைக்கலமானவர், அடைக்கலமானவர், அடைக்கலமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவர் நல்லவர், அவர் அடைக்கலமானவர். சேனையின் கர்த்தரை நாம் நம்பிடுவோம், நாம் பாக்கியம் அடைந்திடுவோம். ஆமென். உயர்த்திடுவார், நம்மை தாங்கிடுவார், நம்மை நன்மையால் நிரப்பிடுவார் என்று சொல்லி பாடினோமே. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நம்மை உயர்த்துகிற தெய்வம், நம்மை மேன்மையடைய பண்ணுகிற தெய்வம், நம்மை தாங்குகிற தெய்வம், நம்மை நன்மையால் நிரம்ப பண்ணுகிற தெய்வம். ஹல்லேலூயா, ஆமென். அந்த கர்த்தரை நாம் இந்த காலை வேளையிலே நாம் முழு இருதயத்தோடு நாம் நம்புவோமாக. முழு மனதோடு கூட அந்த தெய்வத்தை நாம் நம்புவோம். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறதற்கு, அதிசயங்களை செய்கிறதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் இந்த காலவெளியில விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவர்கள் என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க, நம்முடைய ஆண்டவர் அவர் நம்பத்தக்கவர். ஆமென். அவர்
நம்பத்தக்க தெய்வம். அவரை நீங்க நம்பலாம். ஆமென். அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் ஓய்ந்திருப்பதில்லை. ஹல்லேலூயா. எரிகோ போன்ற ஆமென் கோட்டைகள், எரிகோ போன்ற அரண்களை கர்த்தர் இந்த நாட்களில் நிர்மூலமாக்கி கொண்டிருக்கிறார். ஆமென். தெய்வ பிள்ளையே, நீங்க ஜெபிக்கிறதான இந்த நாளிலே, நீங்க ஆண்டவருடைய சமூகத்திலே மன்றாடுகிறதான இந்த நாளிலே ஆண்டவர் அரண்களை நிர்மூலமாக்கி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் என்னோடு கூட நீங்க சொல்லுங்க, எரிகோ போன்ற சோதனைகள் எதிரிட்டு வந்தாலும் தகர்த்திடுவார், நொறுக்கிடுவார், ஜெயத்தை தந்திடுவார் என்று சொல்லி மீண்டும் அந்த சரணத்தை நாம் சேர்ந்து நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி நாம் பாட போறோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. Thank you Jesus. எரிகோ போன்ற சோதனைகள் எதிரிட்டு வந்தாலும், எரிகோ போன்ற சோதனைகள் எதிரிட்டு வந்தாலும் தகர்த்திடுவார், நொறுக்கிடுவார், ஜெயத்தை தந்திடுவார், ஜெயத்தை தந்திடுவார். தகர்த்திடுவார், நொறுக்கிடுவார், ஜெயத்தை தந்திடுவார், ஜெயத்தை தந்திடுவார். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர். நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. சொல்லுங்க, வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. சொல்லுங்க, நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. சரீரம், ஆத்துமா, ஆவியினாலும் சோர்ந்து போகும் வேளையிலெல்லாம். சரீரம், ஆத்துமா, ஆவியினாலும் சோர்ந்து போகும் வேளையிலெல்லாம் துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும். துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே
நல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய ஆண்டவர் ஆமென் எரிகோ கோட்டைகளை உடைக்கிற தெய்வம். ஆமென். எரிகோ போன்ற சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு எதிரிட்டு வந்தாலும் எல்லாவற்றையும் உடைத்து தரை மட்டமாக்குகிற தெய்வம். இந்த ஜெப நாட்களிலே ஆமென் நம்முடைய வாழ்க்கையிலே கட்டப்பட்டிருக்கிற கோட்டைகள் ஆமென் நாம் எழும்ப விடாதபடிக்கு, ஆமென் நாம் எழும்பி பிரகாசிக்க முடியாதபடிக்கு, நாம் தேவனுக்கென்று சுடர்விட கூடாதபடிக்கு காணப்படுகிற ஆமென் கோட்டைகள் எல்லாம் உடையட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். இந்த காலவெளியில் இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற ஆமென் எல்லா விதமான கோட்டைகள், எல்லா எரிகோ கோட்டையின் அனுபவங்கள் இயேசுவின் நாமத்தில் உடைந்து போவதாக, இயேசுவின் நாமத்தில் உடைந்து போவதாக. கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தில் உம்மை நோக்கி பார்க்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய முகங்கள் பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்திலுமே நோக்கி பார்க்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய முகங்கள் அவன் செழிக்கட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் அவன் நீர் மகிமையாய் கிரியை செய்வீராக, நீர் மகிமையாய் கிரியை செய்வீராக, நீர் மகிமையாய் கிரியை செய்வீராக. நீர் உம்முடைய பிரசன்னத்தை கர்த்தர் வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா கோட்டைகளும் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் பயமாகிய கோட்டை, வியாதியாகிய கோட்டை, பலவீனமாகிய கோட்டை இயேசுவின் நாமத்தில் உடையட்டும். ஆமென். குடும்பத்தில் காணப்படுகிற சமாதான கேடாகிய கோட்டை இயேசுவின் நாமத்தில் உடையட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். சமாதானம் இல்லாமல் அவன் அலைந்து திரிகிறவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சமாதானத்தை கர்த்தர் இந்த நாட்களிலே கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் யார் இந்த வேளையிலே உம்மை நோக்கி பார்த்தாலும் அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை இந்த வேளையிலே செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கால வேளையில் உம்முடைய நாமத்தை நீர் அளவில்லாமல் நீர் மகிமைப்படுத்துவீராக ஆண்டவரே. உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல இந்த நாளில் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே அற்புதங்களும் அதிசயங்களும் உம்முடைய சித்தங்களும் நிறைவேறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே நீர் நல்லவர், நீர் நல்லவர். ஹல்லேலூயா. இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் நல்லவர், நல்லவர் அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவுமில்லை. அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவுமில்லை. பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவுமில்லை. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தேவனே. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தெய்வமே. உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ,
உம்மை உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ. யெகோவா நிசியே, வெற்றி தந்த தெய்வமே. யெகோவா நிசியே, வெற்றி தந்த தெய்வமே. உம்மை உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ, வணங்குகிறோம். சொல்லுங்க, உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ, வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹalleluya, ஹalleluya. தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே பராக்கிரமம் உள்ள தெய்வம், நீர் ஒருவரே மகிமை நிறைந்த கர்த்தர். உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் ரெண்டு கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமா? ஹalleluya, ஹalleluya. நம்முடைய ஆண்டவர் அவர் சர்வ வல்லமை உள்ள தெய்வம். ஹalleluya. அவர் பராக்கிரமம் உள்ள தெய்வம், அவர் பரலோகத்தின் தேவன். ஆமென். நமக்கு நம்மோடு கூட இருந்து யெகோவா நிசியாய் நம்மோடு கூட இருந்து நமக்கு ஜெயத்தை தருகிறவர். எல் ஷடாவாய் சர்வ வல்லமை உள்ள தெய்வமாய் நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் வணங்குகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் கர்த்தருக்கு நாங்கள் செலுத்துகிறோம். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்படுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹalleluya. சத்தமா சொல்லுவோமா? ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நாளிலும், இந்த இரண்டாவது நாளிலே நாம் ஆண்டுடைய சமூகத்திலே ஜெபிக்கும்படியாய் கூடி வருகிறதற்கு கர்த்தர் நமக்கு நல்ல கிருபைகளை பாராட்டி இருக்கிறார். நம்ம எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அவர் நல்லவர். நம்முடைய ஆண்டவர் அவர் நல்லவர். அவர் மகத்துவம் நிறைந்த கர்த்தர், அவர் மகிமை நிறைந்த கர்த்தர். ஹalleluya. ஆமென். அவருடைய பரிசுத்த நாமம் இந்த காலவெளியிலே மகிமைப்படுவதாக. இந்த நாள் நாம் ஒரு சிறு வசனத்தை நாம் தியானித்து விட்டு தொடர்ந்து நாம் சில காரியங்களுக்காக நாம் இந்த இரண்டாவது நாளிலே நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென். என்ன வசனம் என்றால், ஆமென், 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 4-5 வசனங்களை நாம் படிக்கும்படி ஆமென் தெரிந்து கொண்டிருக்கிறோம். இந்த வசனத்தை நான் படிக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து இந்த வசனத்தை படிக்கும்படி அன்பாய் நான் கேட்கிறேன். எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. மீண்டும் ஒருமுறை நான் வாசிக்கிறேன். எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்திற்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது என்று. ஆம் பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே நாம் என்ன நினைக்கிறோம்? சில மனிதர்கள் நமக்கு விரோதமாக எழும்பும் போது, சில ஆமென் மக்கள் நமக்கு விரோதமாக பலவிதமான காரியங்களை பேசும்போது நாம் நினைக்கிறோம், அவர்களோடு கூட போய் நாம் வாக்குவாதம் பண்ணினால் இந்த காரியங்கள் எல்லாம் சரியாகிவிடும் என்று நினைக்கிறோம். சிலர் நினைக்கிறார்கள், இதற்கு நான் வேற ஏதாவது ஒரு பரிகாரத்தை நான் பண்ணினால் இந்த காரியங்கள் நிவர்த்தியாகிவிடும் என்று நினைக்கிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, இந்த வேத வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நம்முடைய போராயுதங்கள் அது மாம்சத்திற்கு ஏற்றவைகளாய் அல்ல. நாம் போய் திட்டுறதுனாலேயோ, கோபப்படுறதுனாலேயோ, இன்னொருவரை நாம் தவறான முறையில் பேசுகிறதுனாலேயோ அந்த காரியத்திற்கு நமக்கு ஒரு முடிவு வந்து விடாது. நாம் சந்திக்கிற பிரச்சனைகளுக்கு நமக்கு ஒரு முடிவு வந்து விடாது. நம்முடைய சுய சித்தத்தின்படி நாம் செய்கிற பரிகாரங்கள் அதற்கு ஒரு நிவர்த்தியை கொண்டு வருவதில்லை.
பிரியமானவர்கள், இந்த வேத வசனம் சொல்லுகிறது அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளா இருக்கிறது நம்முடைய போராயுதங்கள். அப்படி என்றால் பரிசுத்த வேத வசனங்களை கொண்டு நாம் ஜெபத்தினாலே எவைகளை நாம் கேட்கிறோமோ, எவைகளை நாம் தேவனுடைய சமூகத்திலே நாம் அந்த எந்தெந்த பிரச்சனைகளுக்காக ஆண்டுடைய சமூகத்திலே வசனத்தை கொண்டு மன்றாடுகிறோமோ அந்த பிரச்சனைகளில் இருந்தெல்லாம் கர்த்தர் நமக்கு விடுதலை தருகிறதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை பலவிதமான வியாதிகளால் நீங்கள் அகப்பட்டிருக்கலாம். வியாதிகளிலே ஆண்டவருடைய வசனத்தை சொல்லி நீங்க ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு உங்களுக்கு நல்ல விடுதலையை, நல்ல பரிகாரத்தை ஆண்டவர் தர வல்லவராக இருக்கிறார். சிலருடைய வாழ்க்கையில் பலவிதமான கட்டுகளுக்குள்ளே இருப்பீர்கள். என்ன செய்தாலும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாத சூழ்நிலையிலே நீங்கள் தத்தளித்துக் கொண்டிருப்பீர்கள். அப்படி என்றால் நீங்களும் வேத வசனத்தை பிடித்துக் கொண்டு நீங்கள் ஜெபிக்க ஆரம்பியுங்கள். ஜெபித்தால் ஆமென், தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென். சிலர் பலவிதமான அவமானமான சொற்கள், பலவிதமான மக்களுடைய வாயிலிருந்து வருகிற பொல்லாத அசுத்தமான வார்த்தைகளினாலே காயப்பட்டு புண்பட்டு கொண்டிருப்பீர்கள். உங்களுக்கு ஆமென், நீங்களும் வேத வசனங்களை படித்து ஆண்டுடைய சமூகத்தில் இயேசுப்பா இந்த வசனங்களின்படி என்னுடைய வாழ்க்கையை செய்யுங்கள் என்று சொல்லி நீங்க கர்த்தரை நம்பும் போது, கர்த்தரிடத்தில் நீங்க மன்றாடும் போது, ஜெபிக்கும் போது ஆமென், அந்த ஜெபங்கள் ஆமென் அரண்களை, எப்பேற்பட்ட அரணாய் இருந்தாலும், எப்பேற்பட்ட கோட்டைகளாய் இருந்தாலும் அவைகளை உடைத்து போடும். பிரியமானவர்களே, நாம் பாடினதான பாடலை விதமாய் பாடினோம். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் ஆமென் ஸ்தோத்திரம், நாம் அதை ஜெயித்து விடுவோம் என்று சொல்லி நாம் பாடினோம். ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, எப்படிப்பட்டதான மதில்கள் வந்தாலும் இந்த எரிகோ மதிலை இஸ்ரவேல் ஜனங்கள் 7 முறை சுற்றி 7 நாட்கள் சுற்றினார்கள். 7 நாட்கள் ஒவ்வொரு முறை சுற்றினார்கள். 7வது நாள் அவன் 7 முறை அதை சுற்றி கர்த்தரை துதித்து பாடின போது அந்த பெரிய கோட்டை, அந்த எரிகோ கோட்டை உடைந்து அவன் தரைமட்டமானது. பாருங்கள், துதிக்கு ஜெபத்திற்கு அவ்வளவு பெரிய வல்லமை இருக்கிறது. இந்த 2வது நாளிலே நாம் முக்கியமாய் ஜெபிக்க போகிற காரியங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற அரண்கள், நாம் எந்தெந்த காரியத்தில் நம்ம வெளியே வர முடியாம தடைப்பட்டிருக்கிறோமோ, பாவ பழக்க வழக்கங்கள்ல அகப்பட்டு நாம் தடைப்பட்டிருக்கலாம், வியாதிக்குள் அகப்பட்டு தடைப்பட்டிருக்கலாம், இன்னும் பலவிதமான அவன் பரிசுத்த குலைச்சலான காரியங்கள் நம்மிடத்தில் இருந்து நாம் ஒரு ஜெயத்தை பெற முடியாதபடிக்கு அவைகள் நம்மை தடை பண்ணி கொண்டிருக்கலாம். அவைகளில் இருந்தெல்லாம் கர்த்தர் இந்த நாளில் ஜெயத்தை தரப்போகிறார். இந்த வேத வசனத்தின்படி நாம் அரண்களை நாம் நிர்மூலமாக்கத்தக்கதான ஒரு தெய்வீக அபிஷேகத்தை ஆண்டவர் தரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம். நீங்க எதிர்பார்க்கிற ஒரு புத்திர பாக்கியம் உங்களுக்கு இல்லாம இருக்கலாம். அவன் இன்னும் எத்தனையோ விதமான அவன் சாபத்துக்குள்ள நீங்கள் அகப்பட்டு கொண்டிருக்கலாம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். எப்படிப்பட்ட அரணா இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு கோட்டையா இருந்தாலும் அந்த கோட்டையை உடைத்து ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்கிறதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதுதான் அந்த வசனம் சொல்லுது. நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்தின்படி நாம் போய் செய்கிற யுத்தம் அல்ல. ஒரு கத்தியை எடுத்துட்டு போயோ, ஒரு வெட்டுக்கத்தியை எடுத்துட்டு போயோ, இல்ல ஒரு ஆயுதத்தை எடுத்துட்டு போயோ, இல்ல வாய் வார்த்தைகளினாலேயோ நாம் செய்கிற யுத்தத்தை இந்த வேதவசனம் சொல்லவில்லை. நம்முடைய யுத்தம் நம்முடைய வாயிலிருந்து வருகிற துதி ஸ்தோத்திரங்களினாலே நாம் அரண்களை நாம் உடைக்க வேண்டும். சத்ருவானவன் நமக்கு விரோதமாய் கட்டி வைத்திருக்கிற எல்லா அரண்களும் துதியும் ஸ்தோத்திரத்துக்கு முன்னால அவைகள் நிர்மூலமாகி போகும் என்று இந்த பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. இந்த நாளில் இந்த வேத வசனத்தை விசுவாசிப்போம். இந்த தேவனுடைய வார்த்தைகளை நாம் விசுவாசிப்போம். நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு ஜெயத்தை தருகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாகவே இந்த ஜெபத்தை நீங்கள் பண்ணும்போது, என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிக்கும் போது ஆமென், இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார், இதற்கு ஆண்டவர் பதில் தந்தார் என்று சொல்லி நம்பி விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிப்பீர்களானால் அரண்கள் எல்லாம் நிர்மூலமாக்கப்பட்டு போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த நாளில் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். நம்ம எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே இயேசுப்பா, எங்களுக்கு இந்த நல்ல கிருபையை நீர் தந்திருக்கிறபடியால் உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். எங்களுடைய போராயுதங்கள் அவைகள் மாம்சத்துக்குரியவைகளாயிராமல் அவன் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதாக அவன் தேவ பலம் உள்ளவைகளா இருக்கிறது. ஒரு தெய்வ பிள்ளைக்கு பலம் எங்கிருந்து வருகிறது என்றால் வாயிலிருந்து வருகிற துதியினாலும் ஸ்தோத்திரத்தினாலும் அவன் தெய்வ பிள்ளைகளுக்கு பலன் உண்டாகும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளில் அப்படிப்பட்டதான கிருபைகளை ஆமென் இந்த ஆராத்திரிவேலூர் திருச்சபைக்கும் அரும்பருத்தி திருச்சபைக்கும் ஆண்டவர் தருவாராக. ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள்
பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மாம்சத்துக்குரிய யுத்தம் அல்ல, மாம்சத்துக்குரிய யுத்தம் அல்ல. நமக்கு ஒரு யுத்தம் உண்டு. அந்த யுத்தம் மாம்சத்தின்படி நடக்கிற யுத்தம் அல்ல, அது ஆவியின்படி நடக்கிற யுத்தம். ஹல்லேலூயா. நமக்கு விரோதமாய் கிரியை செய்கிற அவன் அந்தரங்கத்திலே கிரியை செய்கிற பொல்லாத வல்லமைகளுடைய கிரியைகளை ஆமென் நாம் இந்த நாளில் ஜெயிக்க வேண்டும். அதுதான் தேவன் நமக்கு தந்திருக்கிற ஆயுதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாயினால, நம்முடைய துதியினால, நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு துதியும் வல்லமை உள்ளது. ஒவ்வொரு துதிக்கும் ஆண்டவர் அதிகாரத்தை தந்திருக்கிறார். ஒவ்வொரு துதியும் ஆமென் எரிகோ கோட்டையை உடைத்தது போல நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற அரண்களை உடைக்கும் இயேசுவின் நாமத்தில். எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் விசுவாசத்தோடு சொல்லுங்க, ஆண்டவர் எங்க வாழ்க்கையில் இருக்கிறதான அரண்கள் ஆமென் உடைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆமென் நாங்கள் எழும்ப விடாதபடிக்கு, எங்களை எழும்ப விடாதபடிக்கு, நாங்கள் எழும்ப கூடாதபடிக்கு எங்களை தடை பண்ணி வைத்திருக்கிற பொல்லாத ஆமென் ஸ்தோத்திரம் அரண்கள் எல்லாம் நிர்மூலமாக்கப்பட்டு போவதாக. எல்லா பொல்லாத கோட்டைகளும் நிர்மூலமாக்கப்பட்டு போவதாக, உடைக்கப்பட்டு போவதாக. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் அப்படிப்பட்டதான காரியங்களை செய்வீராக. தேவனுடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் ஆண்டவர் பரத்திலிருந்து எங்களுக்கு பதில் தந்து கொண்டிருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமா சொல்லுங்க, ஆமென் ஸ்தோத்திரம். பலவான்களின் கோட்டையை அவன் உடைய வேண்டும். தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா பலவானுடைய கோட்டைகள் ஆமென் ஸ்தோத்திரம், பரிசுத்த வாழ்க்கைக்கு எதிராக இருக்கிற கோட்டைகள், ஆமென் ஜெபிக்க கூடாதபடிக்கு ஜெபத்தை தடை பண்ணுகிற கோட்டைகள், ஆமென் துதிக்க கூடாதபடிக்கு துதியை தடை பண்ணுகிற கோட்டைகள் இயேசுவின் நாமத்தில் உடைவதாக, இயேசுவின் நாமத்தில் உடைவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் பாட முடியாதபடிக்கு கட்டுகிற எல்லா கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் உடையட்டும், இயேசுவின் நாமத்தில் உடையட்டும். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எல்லா கோட்டைகள் உடையட்டும். வியாதியாகிய கோட்டைகள் உடையட்டும். பலவீனமாகிய கோட்டைகள் உடையட்டும். எல்லா சாபத்தின் கோட்டைகள் உடையட்டும். மூதாதையருடைய பாவங்கள் உடையட்டும் இயேசுவின் நாமத்தில். அவன் குடும்பங்களில் காணப்படுகிற சாபத்தின் கிரியைகள் ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். பொல்லாத வியாதிகள், பலவீனங்கள் ஆமென் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் உடைவதாக. எப்படிப்பட்ட அரணா இருந்தாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக ஆமென் அவைகள் எல்லாம் சமபூமி ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா கோட்டைகளும் சமபூமி ஆகட்டும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெயம் எடுக்க கூடாதபடிக்கு, வெற்றி எடுக்க கூடாதபடிக்கு உம்முடைய பிள்ளைகளை தடை பண்ணுகிற கிரியைகள், ஆமென் குடி பழக்கங்களினாலே தடை பண்ணுகிற கிரியைகள், பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியாதபடிக்கு பாவங்களினால் தடைபடுகிற கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் உடைந்து போவதாக, இயேசுவின் நாமத்தில் உடைந்து போவதாக, இயேசுவின் நாமத்தில் உடைந்து போவதாக. பாவ கோட்டைகள் உடையட்டும், பாவத்தின் கோட்டைகள் உடையட்டும். அவன் நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது என்று ரோமர் 6:14 சொல்லப்பட்டது போல ஆண்டவர் இந்த நாட்களிலே உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவன் பாவம் அவர்களை மேற்கொள்ள கூடாது ஆண்டவரே. பாவம் அவர்களை மேற்கொள்ள கூடாது. பாவத்தின் கட்டுகள் உடையட்டும், பாவத்தின் கட்டுகள் உடையட்டும். எப்பேற்பட்ட பாவங்களாய் இருந்தாலும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே அவைகள் உடைந்து நிர்மூலமாக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. உடைந்து தரைமட்டமாய் போகட்டும் இயேசுவின் நாமத்திலே. எல்லா பாவத்தின் கிரியைகள், எல்லா சாபத்தின் கிரியைகள், எல்லா இருளின் அதிகாரங்கள் இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே நிர்மூலமாக்கப்பட்டு போவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். பயத்தின் கிரியைகள், கவலைகள், ஆமென் சோர்வுகள், ஆமென் டிப்ரஷனுக்குள்ள நம்முடைய பிள்ளைகளை கொண்டு போகிறதான எல்லா காரியங்களும் இயேசுவின் நாமத்திலே விலகி போவதாக, இயேசுவின் நாமத்திலே விலகி போவதாக, இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக. பரிசுத்த ஆவியானவர் தாமே ஒரு ஜெயத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜெபத்தின் மூலம், இந்த உபவாச ஜெபத்தின் மூலம் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற பயங்கள், கவலைகள் இயேசுவின் நாமத்திலே உடைந்து போவதாக, இயேசுவின் நாமத்தில் உடைந்து போவதாக. பயம் உம்முடைய பிள்ளைகளை சேதப்படுத்தக்கூடாது, கவலைகள் உம்முடைய பிள்ளைகளை சேதப்படுத்தக்கூடாது, சோர்வுகள் உம்முடைய பிள்ளைகளை சேதப்படுத்தக்கூடாது ஆண்டவரே. உம்முடைய வேத வசனம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். 2 தீமோத்தேயு 1:7 இவ்விதமாய் சொல்லுகிறதே ஆண்டவரே. அதன்படி தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அவன் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை ஆண்டவர் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகளை அவன் அடிமைப்படுத்த நினைக்கிற எல்லா அடிமைத்தனத்தின் கிரியைகள், அடிமைத்தனத்தின் கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே முற்றிலும் நிர்மூலமாக்கப்பட்டு போவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிலிப்பியர் 4:6-7 வசனங்கள்
சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் ஸ்தோத்திரங்களையும் விண்ணப்பங்களையும் தேவனுக்கு செலுத்துங்கள். ஆமென். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களை ஆட்கொள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, அந்த வேத வசனத்தின்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்திலே அவன் ஏறெடுக்கிறதான இந்த விண்ணப்பங்களுக்கு ஆண்டவர் தகுந்த பலனை கர்த்தர் கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவன் ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க, ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க. இயேசுப்பா, பயமும் ஆமென் கவலையும் நிறைந்த எல்லா வாழ்க்கையை விட்டு அகற்றி போடுங்க. பயம் இல்லாமல் அவன் தெளிந்த புத்தியோடு என்ன செய்ய வேண்டும், என்ன செய்வேன், என்ன செய்யணும்னு சொல்லி தெளிவில்லாமல் வாழுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே நீர் ஒரு தெளிவை கர்த்தர் கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்த பயங்களை நீக்கி போடுங்க. வாலிப பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் குறித்ததான பயங்கள், அவன் என்ன வேலை கிடைக்கும் பயம், என்ன படிக்க போறேன்னு சொல்லி பயம், அப்படிப்பட்டதான கிரியைகளிலிருந்து நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் விடுதலையாக்குவீராக. ஆண்டவரே சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பீராக. சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கர்த்தர் அளவில்லாமல் ஊற்றி தரும்படியா ஜெபிக்கிறேன். அளவில்லாமல் ஊற்றி தருவீராக. தேவ ஆவியானவர் தம்முடைய வல்லமையை நீங்க வெளிப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய சித்தம் வெளிப்படுவதாக. உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்பட்டது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. ஆண்டவரே ஹல்லேலூயா. ஒன்றுக்கும் நாங்கள் கவலைப்படக்கூடாது, ஒன்றுக்கும் நாங்கள் கவலைப்படக்கூடாது. எல்லா அரண்கள் ஆமென் கவலைகளை கொண்டு வருகிற அரண்கள் இயேசுவின் நாமத்திலே ஆமென் உடைக்கப்படட்டும். ஆமென் கவலைகளை கொண்டு வருகிற அரண்கள் இயேசுவின் நாமத்திலே உடையட்டும். கவலையாகிய அரண் உடையட்டும் இயேசுவின் நாமத்திலே. கவலைப்படக்கூடாது ஆண்டவரே, கவலைப்படக்கூடாது. கவலைப்படுகிறதுனால் ஆமென் உங்கள் சரீரத்தின் ஒரு முளத்தை நீங்கள் கூட்ட முடியுமோ, குறைக்க முடியுமோ? முடியாதே. ஆமென் சோத்திரம். ஆண்டுடைய சமூகத்திலே உங்கள் கவலைகளை வைத்து விடுங்கள். ஆமென். நல்ல ஒரு ஆமென் பாரம் சுமக்கிற ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். தெய்வ பிள்ளையே, நீ கலங்கி போக தேவையில்லை, நீ கலங்கி போக தேவையில்லை, நீ சோர்ந்து போக தேவையில்லை. தேவனுடைய பாரங்களை உன்னுடைய கவலைகளை அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டு உனக்காக, உன்னுடைய அக்கிரமங்களுக்காக, உன்னுடைய பாவங்களுக்காக அவர் மரித்து ரத்தம் சிந்தினாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ரத்தம் சிந்தி மரித்த தெய்வம். ஆமென். உன்னை விடுதலையாக்கும்படியாய் அவர் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தாரே. ஆமென். அந்த தேவனுடைய பரிசுத்த ரத்தத்தினாலே விடுதலையை பெற்றுக்கொள், விடுதலையை பெற்றுக்கொள். வாய் திறந்து சொல்லுங்க, வாய் திறந்த வார்த்தையை சொல்லுங்க. ஆண்டவரே, பாவத்தின் கோட்டைகள் உடைய, என் வாழ்க்கையில காணப்படுகிற பாவத்தின் கோட்டைகள், என்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற பாவத்தின் கிரியைகள் என்ன பாவமா இருந்தாலும் சரி, அந்தரங்க பாவங்களிலிருந்து கர்த்தர் தம்முடைய ஜனங்களை விடுதலையாக்குவீராக. அந்தரங்கமான வாழ்க்கையில இருக்கிற பாவங்கள், அவன் யாருக்கும் தெரியாது என்று சொல்லி செய்கிற பாவங்கள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் அவர்கள் நிர்மூலமாக்கப்பட்டு போவதாக. உம்முடைய பிள்ளைகள் இந்த பாவங்கள் பின்தொடராதபடிக்கு பரிசுத்த இரத்தம் கொண்டு உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் விடுதலையாக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. பயத்தை உடைத்து போடுங்க, பயத்தை நீக்கி போடுங்க, கவலைகளை நீக்கி போடுங்க, சோர்வுகளை நீக்கி போடுங்க, அடிமைத்தனத்தின் கிரியைகளை நீக்கி போடுங்க. ஆமென். அடிமைத்தனத்தின் கிரியைகள் விடுதலையாக்கப்படட்டும். ஆண்டவரே, அடிமைத்தனத்தின் கிரியைகளிலிருந்து நம்முடைய ஜனங்கள் விடுதலையாக்கப்படுவார்களாக. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று யோவான் 8:36 சொல்லப்பட்ட அந்த வேத வசனம் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாக ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிறைவேறட்டும் கர்த்தாவே. நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதாக. ஹல்லேலூயா. குமாரன் விடுதலையாக்குங்க, குமாரன் விடுதலையாக்குங்க. இந்த நாள் ஒரு விடுதலையின் நாளாய் கர்த்தர் மாற்றுங்க. இந்த நாள் ஒரு ஜெயத்தின் நாளாய் மாற்றுங்க. இந்த நாள் ஒரு சமாதானத்தின் நாளாய் கர்த்தர் மாற்றுங்க. ஆமென். ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஹல்லேலூயா. சத்தத்தை கேட்கிற யாராய் இருந்தாலும் அவர் இருக்கிற இடங்களிலே கர்த்தருடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை கொடுப்பீராக. கவலைகள், பயங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவீராக. ஆமென். ஒரு விடுதலை கர்த்தர் கொடுப்பீராக. அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுப்பீராக. அசுத்தமான கிரியைகளுக்கு அடிமைப்பட்டிருக்கிற வாழ்க்கை பரிசுத்தமாக்கப்படுவதாக. அசுத்தமான காரியங்களில் ஈடுபட்டிருக்கிற வாழ்க்கை சுத்தமாக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம். எங்கள் ஜெபத்தை கேட்டவர், எங்கள் ஜெபத்தை கேட்டவர். ஆமென். உமக்கு நன்றி ராஜா. விடுதலை நாயகன் இயேசு வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் இயேசு வெற்றியை தருகிறார்,
எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! சேர்ந்து சொல்லுங்க. நான் பாடி பாடி மகிழ்வே, எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே. நான் பாடி பாடி மகிழ்வே, எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே. எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே. என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் இயேசு வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! விடுதலை நாயகன் இயேசு வெற்றியை தருகிறார். சொல்லுங்க சத்தமா. எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியால் கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லா பலவானுடைய கோட்டைகள், எல்லா எரிகோ கோட்டையின் அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து முற்றிலும் விலகுவதாக இயேசுவின் நாமத்தில். ஆமென். ஸ்தோத்திரம். பாவத்தின் கோட்டைகள், ஆமென், குடி பழக்கங்கள் அடிமைப்பட்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் முற்றிலும் விடுதலையாக்கி அவருடைய வாழ்க்கையில ஒரு ஜெயத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். விசேஷமாய் ஆமென் ஆரத்திரிவேலூர் ராமகிருஷ்ணபுரத்திலே ஆமென் காணப்படுகிற ஜனங்களுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை உண்டாகட்டும். விசேஷமாய் விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. குடி பழக்கத்தில் அடிமைப்பட்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை, அந்த பாவத்திலிருந்து தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் விடுதலையாக்குவீராக. போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிற குடும்பங்களை கர்த்தர் விடுதலையாக்கி அவர்களை ரட்சிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம். எங்கள் சபையில் உள்ள மக்கள் யாரும் இப்படிப்பட்டதான பாவ பழக்க வழக்கங்களுக்கு அடிமலாகி போய்க்கூடாது ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் உடைய பிள்ளைகளை நீர் வேலியடைத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. யாராகிலும் இப்படிப்பட்டதான பாவத்திலே ஆமென் மறைமுகமாய் செய்து கொண்டிருந்தால் அவர்கள் அதிலிருந்து முற்றிலுமாய் விடுதலை பெற கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். பயத்துக்குள்ள அகப்பட்டிருக்கிற ஜனங்கள், ஆமென், பலவிதமான பொல்லாத பாவங்களுக்குள் அகப்பட்டிருக்கிற ஜனங்கள், கவலைகளுக்குள் அகப்பட்டிருக்கிற ஜனங்களை கர்த்தர் விடுதலையாக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உடைய பிள்ளைகள் மேல் அளவில்லாமல் ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக ஆண்டவரே, ஊற்றப்படுவதாக. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். விக்கிரகத்தின் அடிமைத்தனத்திலிருந்து தம்முடைய ஜனங்கள் விடுதலையாக்கப்படட்டும் ஆண்டவரே. விக்கிரகத்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆமென் ஜனங்கள் விடுதலையாக்கப்படுவார்களாக. ஆரத்திரிவேலூர் ராமகிருஷ்ணபுரம் அரும்பருத்தி பகுதிகளிலே ஆமென் மேல் புத்தேரியிலே ஆமென் புதேரி பிள்ளவாக்கத்திலே கிரியை செய்கிறதான எல்லா அந்தகார வல்லமையின் கிரியைகள், எல்லா விக்கிரகத்தின் கிரியைகள், ஆமென் விக்கிரகத்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆமென் ஜனங்கள் விடுதலையாக்கப்படுவார்களாக, விடுதலையாக்கப்படுவார்களாக. சாபங்களிலிருந்து விடுதலையாக்கப்படுவார்களாக. அவன் எல்லா விதமான இருளின் கிரியைகளிலிருந்து ஜனங்கள் முற்றிலும் விடுதலையாக்கப்படுவார்களாக ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் நல்ல ஒரு பதிலை சீக்கிரமா எங்களுக்கு நீர் தரப்போற அன்புக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்ராம், 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 ஸ்தோத்ராம். ஹல்லேலூயா. ஸ்தோத்ராம், ஸ்தோத்ராம், ஸ்தோத்ராம். ஆமென். தொடர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். அவிசுவாசத்தின் கோட்டைகள் உடைய வேண்டும், அவிசுவாசத்தின் கோட்டைகள் உடைய வேண்டும். ஆமென். ஜனங்களுக்குள் அவிசுவாசத்தை கொண்டு வருகிறவர்கள் அவன் விசுவாசித்து தேவனை ஏற்றுக்கொண்டு சபைக்கு வந்து கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். ஆனால் கொஞ்ச நாட்களோட வாழ்க்கையில் ஒரு அவிசுவாசம் வந்து பின்மாற்றத்துக்கு நேராய் ஜனங்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டதான அவிசுவாசமான காரியங்கள் உடைய பிள்ளைகளுக்குள்ளே செயல்படாதபடிக்கு, ஆமென், சபைக்குள்ளே செயல்படாதபடிக்கு கர்த்தர் எல்லா ஜனங்களுக்குள்ளேயும் நல்ல விசுவாசத்தை கர்த்தர் தரும்படியாய் இந்த அவிசுவாசத்தின் கோட்டைகள் நிர்மூலமாக வேண்டும் என்று சொல்லி ஜெபிங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா விதமான அவிசுவாசத்தின் கிரியைகள், ஆமென், விசுவாசிக்க கூடாதபடிக்கு இருதயத்தை இருளடைய பண்ணுகிற கிரியைகள், விசுவாசிக்க கூடாதபடிக்கு கண்களை குருடாக்குகிற கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்திலே முற்றிலும் நிர்மூலமாக்கப்பட்டு போவதாக. ஆண்டவரே, இப்படிப்பட்டதான அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை கர்த்தர் விடுதலையாக்கும் ஆண்டவரே. அவிசுவாசமாகிய அடிமைத்தனம் இயேசுவின் நாமத்தில் உடையட்டும். அவிசுவாசமாகிய அடிமைத்தனம் இயேசுவின் நாமத்தில் உடையட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். மார்க் 9:23 தேவன் சொன்னீரே, விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும் என்று சொன்ன தெய்வம் ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களுக்கு உம்மை விசுவாசிக்கத்தக்கதான ஒரு நல்ல இருதயத்தை கொடும். அவிசுவாசமுள்ள இருதயமுடைய பிள்ளைகளை விட்டு விலகி போவதாக இந்த ஜெப நாட்களிலே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை
வாழ்க்கையில் அவிசுவாசம் உள்ள இருதயம் இருக்கக்கூடாது, அவிசுவாசம் உள்ள இருதயம் காணப்படக்கூடாது, அவிசுவாசத்தின் எண்ணங்கள் வரக்கூடாது. ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை கர்த்தர் விடுதலையாக்குவீராக. எல்லா சாபங்களில் இருந்து, எல்லா இருளின் கிரியைகளில் இருந்து கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கும்படியா ஜெபிக்கிறோம். அவிசுவாசமாகிய இருளில் இருந்து கர்த்தர் ஜனங்களை விடுதலையாக்குங்க ஆண்டவரே. அவிசுவாசமாகிய சாபத்தில் இருந்து கர்த்தர் ஜனங்களை விடுதலையாக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தரை விசுவாசிக்க, கர்த்தரை நம்ப, கர்த்தரை முழு இருதயத்தோடு அவரை ஆராதிக்க, அவரை சேவிக்கத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவிசுவாசம் யாருக்குள்ள இருக்கக்கூடாது. விசுவாசிகளுக்குள்ளே ஒருத்தருக்கு கூட அவிசுவாசமான இருதயம் வரக்கூடாது. யாரை கேட்டாலும் விசுவாசத்திலே அவர்கள் தேறினோர்களாய் நிற்கத்தக்கதாய், விசுவாசத்திலே கர்த்தரை நம்பத்தக்கதாக, கர்த்தரிடத்தில் உறுதியா இருக்கத்தக்கதான ஒரு நல்ல உறுதியுள்ள வாழ்க்கையை கொடுங்க ஆண்டவரே. ஒரு உறுதியுள்ள இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே. கர்த்தரை எந்த சூழ்நிலையிலும் அவரை விட்டு விலகாதபடிக்கு அவரை அண்டிக் கொள்ளுகிற ஒரு இருதயத்தை கர்த்தர் தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ராம், சோத்ராம், சோத்ராம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து கிரியை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து கிரியை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். சோத்ரம். கோபங்கள், வெறுப்புகள் மாற வேண்டும். ஆமென். சபைக்குள்ள, ஆமென், விசுவாசிகளுக்குள்ள கோபமும் வெறுப்பும் உண்டாக கூடாது. அவன் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் கோபம் அடையக்கூடாது. ஒருவரை குறித்து இன்னொருக்கு, ஆமென், இன்னொருவருக்கு அவன் வெறுப்பு உண்டாக கூடாது. ஆண்டவரே, கோபமும் வெறுப்பும் மாறட்டும். அவன் குடும்பங்களில் காணப்படுகிற கோபங்கள், பெற்றோருக்கு பிள்ளைகளிடத்தில் இருக்கிற கோபங்கள், ஆமென், வெறுப்புகள் மாறட்டும். பிள்ளைகளுக்கு பெற்றாரிடத்தில் இருக்கிற கோபங்கள் மாறட்டும். ஆமென். சோத்திரம். அண்டை வீட்டாரோடு இருக்கிற வெறுப்புகள் மாறட்டும். ஆமென். கோபங்கள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் எல்லா வெறுப்பான கிரியைகள், அவன் வெறுப்பை விதைக்கிற எல்லா சாபத்தின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கப்பட்டு போவதாக. ஜனங்களுக்குள்ளே அவன் ஒரு ஜனத்துக்கு விரோதமாக இன்னொரு ஜனத்தை, ஆமென், சோத்திரம், வெறுக்க பண்ணுகிற, ஆமென், சோத்திரம், இப்படிப்பட்டதான கிரியைகள் இந்த கர்த்தர் விடுதலையை கொடுப்பீராக ஆண்டவரே. அவன் கோபங்களை கர்த்தர் மாற்றி போடும். தேசத்திலிருந்து கோபத்தை மாற்றி போடும் ஆண்டவரே. அப்ப தேசத்து ஜனங்கள் கோபம் அடையாதபடிக்கு எல்லா ஜனங்களுடைய இருதயங்களும், ஆமென், ஸ்தோத்திரம், ஒரு நல்ல இருதயமாய் மாறட்டும். நல்ல சமாதானமுள்ள இருதயமாய் கர்த்தர் மாற்றுவீராக. கோபமும் வெறுப்பும் சபை தேசத்தில் பெருகக்கூடாது. ஆமென். நாங்கள் திருச்சபைகள் இருக்கிற கிராமங்கள் இருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே கோபமும் வெறுப்பும் உண்டாக கூடாது ஆண்டவரே. எல்லா ஜனங்களும் சமாதானத்தோடு, அன்போடு, ஐக்கியத்தோடு வாழத்தக்கதான ஒரு நல்ல கிருபைகளை கர்த்தர் தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அவன் விசேஷமாய் ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்குள்ளும் அவன் சமாதானம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். வெறுப்பு உண்டாகக்கூடாது. அவன் பெற்றோருக்கு விரோதமாய் பிள்ளைகளுக்கு வெறுப்பு உண்டாகக்கூடாது. பிள்ளைகளுக்கு விரோதமாய் பெற்றோருக்கு வெறுப்பு உண்டாகக்கூடாது. கணவனுக்கு விரோதமாய் மனைவிக்கு அவன் வெறுப்பு உண்டாகக்கூடாது. அவன் சோத்திர மனைவிக்கு விரோதமாய் கணவனுக்கு அவன் வெறுப்பு உண்டாகக்கூடாது ஆண்டவரே. குடும்பங்களே, குடும்பத்தின் சமாதானத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கோபங்கள் உண்டாகக்கூடாது. கோபங்கள் பெருகக்கூடாது ஆண்டவரே. இயேசுவே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ளே உன் கோபம் தனிய கடவுது என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்படிப்பட்டதான காரியங்களை கர்த்தர் இந்த நாட்களை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். சபையிலும் சமுதாயத்திலும் ஆண்டவர் ஒரு மறுரூபத்தை கொண்டு வாங்க. குடும்பங்களில் மறுரூபத்தை கொண்டு வாங்க. ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்குள்ளும் சமாதானம் பெருகட்டும் ஆண்டவரே. சமாதானம் பெருக கடவுது, சமாதானம் பெருக கடவுது. அவன் கோபம் வேண்டாம், கோபம் வேண்டாம், வெறுப்பு வேண்டாம். அவன் வெறுப்பு வேண்டாம், வெறுப்பு பேச்சுக்கள் வேண்டாம். ஆமென். எல்லாருக்குள்ளே அன்பை கட்டளையிடுங்க, அன்பை கட்டளையிடுங்க. ஒருவரை ஒருவர் நேசிக்கத்தக்கதான அன்பை கர்த்தர் கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம். ஒருவருக்கு ஒருவர் நேசிக்கத்தக்கதான அன்பை கர்த்தர் தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். எபேசியர் 4:31-32 விதமாய் சொல்லுகிறது. சகல விதமான கசப்பும், கோபமும், மூர்க்கமும், கூக்குரலும், தூஷணமும், மற்றெந்த துர்க்கணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. அவன் கசப்பு மாறணும், கோபம் மாறணும், மூர்க்கம் மாறணும், கூக்குரல்கள் மாறணும், தூஷணமான வார்த்தைகள் மாறணும், துர்க்குணங்கள் மாற வேண்டும் ஆண்டவரே. கிறிஸ்து இயேசுவில் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்கள் ஒருவருவர் மன்னியுங்கள். ஒருவருக்கொருவர் மன்னிக்கத்தக்கதான இருதயத்தை கர்த்தர் தருவீராக. அவன் ஒருவருக்கொருவர் அவன் மன்னிக்கத்தக்கதான இருதயம். பகைகள் வளரக்கூடாது ஆண்டவரே. கோபங்கள் வளரக்கூடாது ஆண்டவரே. துர்க்குணங்கள் வளரக்கூடாது ஆண்டவரே. சமாதானத்தை கர்த்தர் தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அவன் மன்னித்து எல்லாரிடத்திலும் சமாதானமா இருக்க, எல்லாரிடத்திலும் அன்பா இருக்க, எல்லாரும் ஒருவர் நேசிக்கத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்.
நல்ல தகப்பனே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவிசுவாசங்கள் நீங்க வேண்டும். ஆமென். கோபம் வெறுப்பு நீங்க வேண்டும். ஆமென். குடும்பங்களில் சமாதானம் உண்டாகணும். ஒருவருக்கு ஒருவர் எழும்பக்கூடாது ஆண்டவரே. எல்லா குடும்பங்களிலும் சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ராம் 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 சோத்ராம். ஆமென். சோத்ரம். யாக்கோபு 4:6 விதமாய் சொல்லுகிறது, தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறீர். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் தாழ்மை கர்த்தர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பெருமை எங்களுக்கு வேண்டாம்ப்பா. ஆமென். பெருமை எங்களுக்கு வேண்டாம். எங்க திருச்சபையிலே யாருக்குள்ளே பெருமை நாவி இருக்கக்கூடாது, யாருக்குள்ளே மேட்டிமை நாவி இருக்கக்கூடாது. ஆமென். எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே பெருமையை நீங்க தர வேண்டாம்ப்பா. அவன் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆமென் தாழ்மை உள்ள இருதயத்தை கர்த்தர் தருவீராக. தாழ்மை உள்ளவனுக்கு ஆண்டவர் அதிகமான கிருபை அளிக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிற பிரகாரமாய் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் தாழ்மை இருதயத்தை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். பெருமை நமக்குள்ள வராதபடிக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் தாழ்மை தரப்போர் அன்புக்காய், தாழ்மை தரப்போர் அன்புக்காய் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பெருமை வேண்டாம்ப்பா, பெருமை வேண்டாம், பெருமை வேண்டாம். ஆமென். எங்கள் இருதயத்தில் ஒரு நாளும் பெருமையான எண்ணங்களோ, மேட்டுமையான எண்ணங்களோ, அகந்தியான எண்ணங்களோ வரக்கூடாது. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தரை வேலியடைத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மன சோர்வுகள் நீங்க வேண்டும். ஆமென். பலவிதமான டிப்ரெஷனுக்குள்ள இருக்கிற ஜனங்கள் விடுதலையாக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆமென். சோத்திரம். மன சோர்வுகள் நீங்குவதாக. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை ஆமென் கர்த்தர் ரட்சிக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நொறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை கர்த்தர் ரட்சிக்கிறார். அவன் கர்த்தர் அவர்களுக்கு சமாதானத்தை கொடுப்பீராக. கர்த்தர் அவர்களுக்கு சமீபமாய் இருந்து அவர்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். வாழ்க்கையிலே நம்பிக்கையற்ற நிலைமையிலே எல்லாவற்றையும் இழந்து கலக்கத்தோடு பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஆமென் ஒரு விடுதலை கர்த்தர் தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நொறுக்கப்பட்ட நிலைமையில இனி என்னுடைய வாழ்க்கை கட்டப்படுமா என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் விடுதலை கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். மன சோர்வுக்குள் இருக்கிற ஜனங்களை கர்த்தர் விடுதலையாக்குவீராக. அவன் இருதயம் நொறுக்கப்பட்டவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். தங்களுக்கு அன்பானவர்களை இழந்து போய் நிற்கிற குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பானவர்களை இழந்து போய் நிற்கிற குடும்பங்களை கர்த்தர் நீர் ஆமென் தேற்றுவீராக. ஆமென். ஒரு சின்ன உதவிக்கு கூட ஆள் இல்லாமல் கஷ்டப்படுற குடும்பங்கள் ஆண்டவர் தாங்கியறலும் ஆமென் ஆதரித்தருளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. எல்லா விதமான மன சோர்வுகள் இயேசுவின் நாமத்தில் விலகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா விதமான மன சோர்வுகளும் ஆமென் இருதயம் நொறுங்குண்ட அனுபவங்களையும் கர்த்தர் மாற்றி உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு ஜெயத்தை கொடுங்கப்பா. ஆமென். உடைய பிள்ளைகளுடைய தேவைகளை நீர் சந்தித்து நீங்க வழி நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். தலைமுறையா வருகிற சாபங்கள், மூதாதையர்கள் மூலமாய் வருகிற சாபங்கள் இயேசுவின் நாமத்தில் உடையட்டும். ஆமென். பின் சந்ததியை தேவன் நியாயம் தீர்க்க வேண்டாப்பா. ஆண்டவரே, எல்லாருக்காக நீ ரத்தம் சிந்தி மரித்தீரே. உம்முடைய ரத்தத்தினாலே இந்த சாபத்தின் கிரியைகள் உடையட்டும் இயேசுவின் நாமத்திலே. தலைமுறையாய் வருகிற சாபங்கள், மூதாதையருடைய சாபங்கள், ஜென்ம சுபாவத்தினால் வருகிற சாபங்கள் இயேசுவின் நாமத்திலே அவன் உடைக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்திலே இப்படிப்பட்டதான சாப கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் உடைவதாக. இயேசுவின் நாமத்தில் உடைவதாக. உம்முடைய பிள்ளைகளை இந்த ஆமென் கிரியைகள் சேதப்படுத்தக்கூடாது. உம்முடைய பிள்ளைகளை இந்த வல்லமைகள் சேதப்படுத்தக்கூடாது. கர்த்தர் ஒரு விடுதலை கர்த்தர் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். விசேஷமாக எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒரு பிள்ளைகளை கூட ஆண்டவரே இந்த தலைமுறையாய் வருகிற அந்த சாபங்கள் பின்தொடரக்கூடாது. ஆமென். சாபங்கள் பின்தொடரக்கூடாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். கல்வாரியிலே சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவுடைய அந்த வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே நாங்கள் ஜெயம் எடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா சாபத்தின் கிரியைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் மாறட்டும்.
ஆமென். குடும்பங்களை வறுமை கொண்டு வருகிற கிரியைகள், ஆமென், பொருளாதார தேவைகள் சந்திக்க கூடாதபடிக்கு காணப்படுகிற கஷ்டங்களை கர்த்தர் மாற்றி போடுவீராக. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற வறுமைகள் மாறட்டும். அவன் ஒரு நல்ல வேலை கிடைச்சா என் குடும்பத்தில் இருக்க சாமன் வறுமை மாறும் சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்க ஆண்டவரே. இயேசுவே, சார் வேலை செய்கிறதற்கு சரீரத்திலே சுகம் இல்லாமல் அவன் பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நீர் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அவன் வறுமைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்திலே. இயேசுவின் நாமத்திலே வறுமைகள் மாறட்டும், ஏழ்மைகள் மாறட்டும், குடும்பங்கள் இருக்கிற ஏழ்மைகள் மாறட்டும். அவன் வீடு இல்லாத ஜனங்களுக்கு கர்த்தர் வீடுகளை ஏற்படுத்தி கொடுப்பீராக. அவன் ஆசீர்வாதம் இல்லாமல் கஷ்டப்படுகிற பிள்ளைகளை ஆண்டவர் நினைத்தருளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உபாகமம் 28:12 சொல்லுகிறபடி கர்த்தர் தம்முடைய நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறந்து ஏற்ற காலத்தில் மழையை தந்து கைகளின் வேலையை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். வானத்தின் பலகணிகளை திறந்து, வானத்தின் நல்ல பொக்கிஷங்களை திறந்து உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிற ஒரு பிள்ளை கூட ஆமென் ஸ்தோத்திரம் தேவைகளோடு, ஆமென், பாரங்களோடு, கவலைகளோடு இருக்கக்கூடாது ஆண்டவரே. வறுமையில இருக்கக்கூடாது ஆண்டவரே. தேவன் நீர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியா எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆமென். ஸ்தோத்திரம். மன சோர்வுகளை நீக்கி, தலைமுறை தலைமுறையாய் வருகிற சாபங்களை நீக்கி, வறுமையை நீக்கி, ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். பெருமை நமக்குள்ள வராதபடிக்கு தாழ்மையின் சிந்தையை தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஆமென். ஸ்தோத்திரம். வியாதி பலவீனங்களை கொண்டு வருகிற பொல்லாத கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் உடையட்டும். ஜனங்களுக்குள்ள வியாதியை கொண்டு வந்து, பலவீனத்தை கொண்டு வந்து, அவர்கள் சோர்வடைய பண்ணுகிற ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சோர்வை உண்டு பண்ணுகிற பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்திலே செயலற்று போகட்டும் ஆண்டவரே. எங்கள் திருச்சபையிலே ஆமென் வியாதிப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஆமென். சாலமன் பிரதருக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திவ்யாவுடைய அப்பாவுக்காய் ஜெபிக்கிறோம். ஆசிரியர் அம்மாவுடைய மகனுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். விஜய் பிரதருக்காய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் விடுதலை உண்டு பண்ணும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவர். இன்னும் ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் யார் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் விடுதலை கர்த்தர் தரும்படியா ஜெபிக்கிறோம். முற்றிலும் ஒரு விடுதலை தந்து நல்ல ஒரு சுகத்தை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆமென். இந்த காலை சூழ்நிலைகளால வருகிற ஆமென் வியாதிகளில் இந்த பிள்ளைகளை கர்த்தர் விடுதலையாக்குவீராக. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா விதமான கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். எல்லா விதமான வியாதிகளிலிருந்து உம்முடைய ஜனங்கள் விடுதலையாக்கப்படுவார்களாக. தொற்று நோய்களிலிருந்து ஜனங்கள் விடுதலையாக்கப்படுவார்களாக. டெங்கு, மலேரியா, டைபாய்டு, காச நோயிலிருந்து ஜனங்கள் விடுதலை பெறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆஸ்துமா வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள் விடுதலையாக்கப்படுவார்களாக. நிமோனியானால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள் விடுதலையாக்கப்படுவாராக. ஆமென். இன்னும் நுரையீரல் சம்பந்தமான வியாதிகள் இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் நல்ல விடுதலை கர்த்தர் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்.
இயேசுவே, சர்க்கரை நோயினால பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களை கர்த்தர் விடுதலையாக்கும்படியா ஜெபிக்கிறோம். அந்த நோயில் சர்க்கரை நோயிலிருந்து கர்த்தர் அவர்களை விடுதலையாக்குங்க. உயர்ந்த இரத்த அழுத்தத்தில் இருக்கிற ஜனங்களை கர்த்தர் விடுதலையாக்கும்படியா ஜெபிக்கிறோம். உடல் பருமன்ல இருக்கிற ஜனங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். பக்கவாதத்தினால ஸ்ட்ரோக்னால பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நீர் விடுதலையாக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே ஸ்தோத்திரம். இதய நோயில பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் விடுதலையாக்குவீராக. இருதயத்தில் ஏற்பட்டிருக்கிற எல்லா வியாதியிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் விடுதலையாக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். மூளையில இருக்கிற கட்டிகள் விலகட்டும். சரீரத்தின் மற்ற பகுதிகளில் இருக்கிற கட்டிகள் இயேசுவின் நாமத்திலே கரைந்து போவதாக, இப்பொழுது கரைந்து போவதாக. ஆமென். எபிலெப்சி என்று சொல்லப்படுகிற ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவர் இப்படிப்பட்டதான வியாதிகள் இயேசுவின் நாமத்திலே அவனுடைய பிள்ளைகளை விட்டு மாறும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா, 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 ஆமென். ஸ்தோத்திரம். இன்னும் பெண்களுக்கு வருகிறதான வியாதிகள் என்று கர்த்தர் பெண்களை கர்த்தர் விடுதலையாக்கும்படியா ஜெபிக்கிறோம். மாதவிடாய் கோளாறுகள், கருப்பை பிரச்சனைகள், இன்னும் மார்பக புற்றுநோய்கள், எல்லா விதமான வியாதிகளிலிருந்து கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் விடுதலையாக்கும்படியா ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்திலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண் பார்வாய் குறைபாடுகள் இயேசுவின் நாமத்திலே விலகட்டும். தைராய்டு கட்டிகள் இயேசுவின் நாமத்திலும் விலகட்டும். சிறுநீரக நோய்கள் இயேசுவின் நாமத்திலே விலகி போகட்டும். ஆண்டவரே சிறுநீரகங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். சீராக செயல்படத்தக்கதாய் கர்த்தர் இரக்கம் பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே புற்றுநோய்களிலிருந்து கர்த்தர் ஜனங்களை விடுதலையாக்குவீராக. எல்லா விதமான புற்றுநோய்களிலிருந்து கர்த்தர் ஜனங்களை விடுதலையாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆரத்திவேலூர், ராமகிருஷ்ணாபுரம், அரும்பருத்தி, ஆமென். ஸ்தோத்திரம். மேல்புத்தேரி, புதேரி, பிள்ளவாக்கத்திலே இப்படிப்பட்டதான வியாதிகளுக்குள்ள இருக்கிற ஜனங்கள் திரளாய் ரட்சிக்கப்பட வேண்டும், திரளாய் விடுதலையாக்கப்பட வேண்டும். ஆண்டவரே கர்த்தர் இந்த உபவாச நாட்களில் நாங்கள் ஜெபிக்கிறபடி ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலையை இந்த பகுதிகளை கர்த்தர் நீர் தரும்படியா ஜெபிக்கிறோம். வியாதியாகிய கட்டில் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் விடுதலையாக்குவீராக. எல்லா பிள்ளைகளையும் விடுதலையாக்குவீராக. வியாதியின் கட்டுகள் முற்றிலும் செயலற்று போகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்திலே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ராம், 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 சோத்ராம். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி. ஜனங்களை ஆமென் சோம்பலுக்குள்ளாக கொண்டு போகிற கிரியைகள் வேத வசனம் சொல்லுகிறது. ரோமர் 12:11 விதமாய் சொல்லுகிறது. அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இப்படிப்பட்டதான காரியங்கள் விசுவாசிகளுக்குள்ளே வராதபடிக்கு நல்ல ஒரு உற்சாகத்தின் ஆவியை இந்த ஜெப நாட்களிலே கர்த்தர் உண்டு பண்ணும்படியா ஜெபிக்கிறோம். இந்த 2வது நாளிலே எல்லா ஜனங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற சோர்வுகள், அசதிகள் இயேசுவின் நாமத்திலே நிர்மூலமாக்கப்பட்டு போகட்டும். ஆண்டவரே ஆவியிலே அனலாய் இருக்கத்தக்கதாய் நன்றாய் துதித்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தத்தக்கதான எல்லா ஆவிக்குரிய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா கட்டுகள், எல்லா தடைகள், எல்லா கோட்டைகளும் இயேசுவின் நாமத்திலே உடைந்து தரைமட்டமாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். நல்ல உற்சாகமுள்ள ஆவியை கர்த்தர் கொடுப்பீராக. ஒருவரும் சோம்பேறியா இருக்கக்கூடாது, ஒருவரும் சோம்பலின் ஆவிக்குள்ள இருக்கக்கூடாது, ஒருவரும் அசதியா இருக்கக்கூடாது, ஒருவரும் நிர்விசாரமா இருக்கக்கூடாது. ஆண்டவரே கர்த்தர் ஒரு மாற்றத்தை திருச்சபைக்குள்ளே கர்த்தர் தரும்படியா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு மாற்றத்தை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்திலே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் பெரிய மாற்றத்தை ஒவ்வொரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலும், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் தரப்போற அன்புக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹalleluya 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 ஆமென். நமக்கு நன்றி ஆண்டவரே. ஆமென். அந்தகார லோகாதிபதியுடைய கிரியைகள் ஆமென் சபைக்குள்ளே ஆமென் ஜனங்களுக்குள்ளே வீடுகளிலே கிரியை செய்கிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகளும் எல்லா இருளின் அதிகாரங்களும் இயேசுவின் நாமத்திலே செயலற்று போகட்டும். இயேசுவின் நாமத்திலே செயலற்று போகட்டும். ஆமென். பிதாவாகிய தேவன் நம்மை இருளின் அதிகாரத்திலிருந்து விடுவித்து தம்முடைய அன்பின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்கு அவன் உட்படுத்தியதை ஆமென் நாம் எல்லாரும் நினைவு கூர்ந்து சொல்லுங்க. எல்லாரும் விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுங்க. அவன் வீடுகளில் கிரியை செய்கிற இருளின் கிரியைகள் இயேசுவின் நாமத்திலே நிர்மூலமாக்கப்பட்டு போகட்டும். நம்முடைய வீடுகளில் இருளின் கிரியைகளுக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டாம். இருளின் கிரியைகளை நாம் ஆமென் துரத்துவோம். இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க. நம்பிக்கையோட சொல்லுங்க. அவன் இந்த கைகளை சுற்றி சொல்லுங்க. ஆண்டவரே, எங்கள் வீடுகளுக்குள்ளே எங்கள் எல்லைகளுக்குள்ளே கிரியை செய்கிற எல்லா இருளின் வல்லமைகள், எல்லா அவன் இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதியுடைய வல்லமைகள், எல்லா சாபத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்திலே அவன் நிர்மூலமாக்கப்படுவதாக நிர்மூலமாக்கப்படுவதாக. ஆமென். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் ஆமென் ஜனங்களுக்கு கர்த்தர் அதிகாரத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த உபவாச நாட்களிலே இயேசு என்கிற நாமத்தை அதிகமாய் உச்சரிக்க, இயேசு என்கிற அந்த நாமத்தை ஆமென் அதிகமாய் உச்சரிக்கத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிலிப்பியர் 2:9 முதல் 11 வசனம் யுதமாய் சொல்லுகிறது. அவன் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம், அவன் சாபங்களை உடைக்கிற நாமம், ஜெயத்தை உண்டு பண்ணுகிற நாமம், எரிகோ கோட்டைகளை உடைக்கிற நாமம், அந்த இயேசுவின் நாமத்தை அதிகமாய் நம்முடைய வாயிலே அறிக்கை பண்ண இயேசு 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 என்று சொல்லி நம்முடைய பேச்சு மூச்சு நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் இயேசுவாய் காணப்பட கர்த்தர் இரக்கம் செய்யும்படியாய் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் ஒரு விடுதலையை எல்லாருடைய வாழ்க்கையில் ஆண்டு தர வேண்டும். இயேசு என்கிற நாமம் இந்த நாட்களில் அதிகமாய் உயர்த்தப்படுவதாக. இயேசு என்கிற நாமம் அதிகமாய் உயர்த்தப்படுவதாக. இயேசு என்கிற நாமம் அதிகமாய் உயர்த்தப்படுவதாக. இயேசு என்கிற நாமம் அதிகமாய் உயர்த்தப்படுவதாக. ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஜனங்களை கர்த்தர் விடுதலையாக்குங்க, சமாதானத்தை கொடுங்க, ரட்சிப்பை கொடுங்க. ஒருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே சோர்வோடு கவலைகளோடு பாரங்களோடு இருக்கக்கூடாது. ஒருவர் கூட ஆமென் அசதியா இருக்கக்கூடாது. ஆண்டவரே எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து கர்த்தரை ஓயாமல் துதிக்கவும் ஓயாமல் பாடவும் மகிமைப்படுத்தவும் தக்கதான கிருபைகளை கர்த்தர் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்முடைய சமூகத்திலே நாங்கள் பண்ணின ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஆமென் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா உம்முடைய நாமம் மாத்திரம் இன்னும் மகிமைப்படட்டும், இன்னும் மகிமைப்படட்டும், இன்னும் மகிமைப்படட்டும், இன்னும் மகிமைப்படட்டும். கர்த்தாவே இயேசுவே, வானிலும் பூவிலும் மேலான நாமம் வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம் வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும் பயம் அதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். பாவத்தை போக்கும் பயம் அதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம் வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம் வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம்.
ஹalleluya ஹalleluya. எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆமென். நம்முடைய ஆண்டவருடைய நாமம் எல்லா நாமத்திலும் மேலான நாமம் உள்ளது. எல்லா நாமத்திலும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். ஆமென். வானோர் பூதலத்தோர், ஆமென், பூமியின் கீழானோர் எல்லாரும் நடுங்குகிற ஒரே ஒரு நாமம் இயேசுவின் நாமம். அந்த இயேசுவின் நாமம் என்கிற அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். தெய்வ பிள்ளையே, நீ ஒன்றுக்கும் நீ கவலைப்பட வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையில என்ன கட்டுகளா இருந்தாலும், என்ன பிரச்சனைகளா இருந்தாலும், அவன் இன்றைக்கே சொல்ல ஆரம்பிங்க. இந்த நாளிலிருந்து ஆண்டுடைய நாமத்தை நீங்க சொல்ல ஆரம்பிங்க. உங்க வாயிலிருந்து இயேசு 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 என்று அவன் சொல்லிட்டே இருங்க. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். உங்க வாழ்க்கையில காணப்படுகிற இருள்கள், உங்க வாழ்க்கையில காணப்படுகிற கட்டுகள், உங்க வாழ்க்கையில காணப்படுகிற கோட்டைகள் எல்லாம் உடைந்து இயேசுவின் நாமத்திலே முற்றிலும் நிர்மூலமாகி போகும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தேவன் நிச்சயமா இந்த நாட்களில் ஒரு பெரிய விடுதலையை நமக்கு வைத்திருக்கிறார். அந்த நம்பிக்கையோட கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒவ்வொரு நாளும் மகிமைப்படுத்துங்க. இந்த நாள் நாம் ஜெபித்த எல்லா காரியத்தையும் ஆண்டவர் கேட்டிருக்கிறார். ஜெபத்திற்கெல்லாம் ஆண்டவர் ஏற்ற வேளைகளில் நமக்கு பலன் தந்து பதில் தந்து நம்ம இன்னும் அதிகமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போற அன்புக்கா எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய நாமத்தை உயர்த்தத்தக்கதான கிருபை எங்களுக்கு நீங்க தாங்க. இந்த நாள் கேட்ட எல்லா காரியங்களும் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்து ஆமே இந்த ஜெபத்தை நடத்த ஆண்டு தந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வதித்து நூறத்தனியான பலனை ஆண்டவர் தரும்படியா ஜெபிக்கிறோம். இந்த பிரேயர்ல இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு மறுரூபம் உண்டாகட்டும் ஆண்டவரே. கடமைக்கு வந்து ஜெபிக்கிற ஒரு ஜெபமாய் அல்ல, அவன் மெய்யாகவே தேவனுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை தர வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு இந்த ஜெபத்தில் இணைந்திருக்க ஆண்டவர் கிருபை கொடுப்பீராக. தொடர்ந்து வருகிற நாட்களிலும் ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள, உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருக்க, எல்லாவற்றுக்கும் மேலாய் அவன் நினையாத நேரம் வரப்போகிற ஆண்டவரை சந்திக்கிறதற்கு ஆயத்தமும் விழிப்பும் உள்ள மக்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இரண்டாவது நாள் இந்த ஜெபத்தில் பங்கெடுத்த உங்களை யாவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.